வணக்கம் நண்பர்களே. மே மாதம் 12ஆம் தேதி வியட்நாமில் இருக்க ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. கூடிய விரைவில் எங்கள் நாட்டிலையும் டிஜிட்டல் அசட்டுக்கான ஒரு ரெகுலாரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு. உலகத்தில் இருக்க எல்லா டூரிசம் பீப்புள்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னா, மெயினாக வியட்நாம் வந்து டூரிசம் பிளேஸு. அங்கே போகிற நிறையா மக்கள் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி யூஎஸ் பேஸ்டு கண்ட்ரீஸில் இருக்கிற ஆளுங்க தான் நிறைய பேர் போகிறாங்க. அங்கே போகிற எல்லாருமே ஃபஸ்ட்டு என்கொயரி கேட்குறது என்னென்னா, பிட்காயின் இங்கே யூஸ் பண்ண முடியுமா, பெல்டெக்ஸ் காயின் யூஸ் பண்ண முடியுமா, எத்ரியம் யூஸ் பண்ண முடியுமா, இப்படி தான் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த என்கொயரி நிறையா ஆக ஆக கண்ட்ரியே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு. சரி, ஓகே, இதுக்கு ஒரு ரெகுலாரிட்டி க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப்பு, அந்த கண்ட்ரியில் இருக்க குவாலிஃபைடான ஒரு 5 கம்பெனியை தேர்வு பண்ணுறாங்க. டெக்காம் பேங்க்கு, விபி பேங்க்கு, எல்பி பேங்க்கு, விக்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் சன் குரூப்ஸ். இதெல்லாம் என்னென்னா, இவனுங்கெல்லாம் ஒரு பெரிய ஜம்பாவான்கள் எதுலனா இந்த கிரிப்டோ கரன்சியை ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இவங்களோட ஒரு டைப் வைக்கிறாங்க. அவங்க நாட்டில் அந்த ஃபினான்ஷியல் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2030 ஃப்யூச்சரில் எங்களுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 30% டிஜிட்டல் அசட்டு 30% ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நண்பர்களே, பாருங்கள், ஒரு நாடே அதோடைய ஜிடிபி எதை பேஸ் பண்ணி அதிகமாக வளருது பாருங்கள், டிஜிட்டல் கரன்சியை பேஸ் பண்ணி தான். அது மட்டும் இல்லை, இப்போ எல்லா நாட்டிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நம்ம நாட்டில் ஆரம்பத்தில் ஜிபேயை யாருமே யோசிக்கலை. ஓகே, அதுக்கப்புறம் அங்கங்கே கேட்க ஆரம்பித்தோன்னே தான் கடைகள்லையே ஜிபே அந்த ஸ்கேனர் எல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நாடு ஃபுல்லாகவுமே எங்கே பார்த்தாலும் ஜிபே ஸ்கேனர் இருக்குது, நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யாருமே தடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு அதுக்கான ஸ்பேஸை அதை க்ரியேட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டிலையும் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி தடை தான் விதிச்சிருந்தாங்க, பாகிஸ்தான்லேயும் தடை விதிச்சிருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நம்ம நாட்டில் பாருங்கள், 2018 அதுக்கான ஒரு பைண்டாவை போட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தா டிடிஎஸ் இதுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி வருன்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ நம்ம நாட்டில் வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு துறையில் இப்போ நமக்கு நல்ல ஒரு சான்ஸு. நாமளும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி நாமளும் சீக்கிரமாக ஒரு முன்னேற்றத்தை காண்போம். ஏன்னு கேட்டால், நாளைக்கு இதே மாதிரி பேமெண்ட் சிஸ்டம் இங்கே வரும்போது நம்மக்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காயின் இருக்கணும். அதுக்கு இன்றைக்கி அதுக்கான வழிகள் என்னவோ அதை நீங்கள் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா?